கீரன் அம்மாவோட பிரேக் முடிஞ்சது என்ன ஏர்லியா? சரி, பரவாயில்ல. அப்போ நாங்கள் கடகரண்டு எல்லாட்ட ஆக்கமும் போடுறேன். ஆனால் இப்போ இணைஞ்சிருக்கிற வீலோட கதைக்கலாம். பவனும் ஏதோ ஆக்கம் செய்திருக்கிறார் போலடக்கு. சரி. ஆனா நாங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் செய்வோம். கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அப்ப நாங்க கொஞ்சம் ஸ்லோவா தான். சரி, பரவாயில்ல. 2026 எல்லாம் கலக்க போறோம்னு சொன்னீங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாம் வெல்லலாம், படிப்படியா வெல்வோம். சிறப்பு சிறப்பு. ஊக்கத்தோடு நீங்கள் ஊக்கமாக இருக்கிறீங்க தெரியுது. ஆனால் சில அம்மாக்கள் பிள்ளைகளை உக்குச்சுக்குமான இடங்களுக்கு கொண்டு திரியிறோம். பாவம், பிள்ளைகளுக்கு நேரமே இல்லை. அது நல்ல விஷயம்தான். ஓய்வான நேரத்துக்கு நாங்கள் நிகழ்ச்சியை மாற்ற வேண்டியதான் வரும் போல இருக்கேன். என்ன நான் ரெடி மற்ற நேரங்கள் எங்கேயாவது மாற்றி செய்கிறதுக்கு. சரி பாப்போம். உங்களுக்கு இப்போ திரை தெரிகிறதா? தெரிகிறது. ஓகே, சரி. அப்போ நான் ஓடர்லேயே போடுறேன், மற்ற வேண்டியும் கேட்கட்டும். ஆனால் நான் மற்ற இருக்கிறவங்களோட ஓம். சரி, நல்லது. அப்போ அஸ்வத்தை முதல்ல கூப்பிடுவோம். அவர் எழுதியிலும் எழுதுங்கள். பந்து ஒன்றுடன் சத்தமாக சொல்லி பல முறை பயிற்சி செய்து பின் காணொளி செய்யுங்கள். எனது கையில் பந்து, I got ball in my hand. பந்தை எறிவோம், throw the ball. பந்தை பிடிப்போம், catch the ball. பந்தை கீழே வைப்போம், let's put the ball down. பந்தை நிலத்தில் தட்டுவோம், bounce the ball. பந்தை சுழற்றுவோம், spin the ball. காலால் உதைப்போம், kick the ball. எடுத்து வலத்து கைகளில் மாற்றுவோம், let's change the left to right hands. கைகளில் அணைப்போம், hug the ball with hands. பாடுவோம், அம்மா அப்பா அனவரே அடை அணிகள் அணிவீரே இனிய உணவும் தருவீரே கடவுள் பாதம் தொழுவோமே. சரி, ஆனால் தலைப்பை வடிவா விளங்கி கொள்ளவில்லை. பரவாயில்ல. இப்போ நாங்கள் முதல் ஆக்கத்திலேருந்து வரணும். என்ன நான் பிள்ளை விட்டுட்டேன். ஓகே, 14 எல்லாம் முதல் தலைப்பு 14 and 15. இதற்கு பிறகுதான் வந்திருக்குமா? ஓகே, சரி. ஓ பேர் பவன். சிசர்ஸ். என்ன பேர்? சிசர்ஸ். கத்தரிக்கோல். கத்தரிக்கோல். கத்தரி கோல். Well done. சரி, ஓகே. அது ஒரு ஆக்கம். பவன்ட எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்தன், சுதா ஒலிம்பிக் கிளப். படிப்பண்டில்லையே. வணக்கம் மாமா, நான் கேவ்ஸ் ஒலிம்பிக் கிளப் level 1 topic 14 11th of January 2026. இது 26 am ஆண்டு. இது தாய் மாதம். இப்போ குளிர் காலம். தாய் பொங்கல் தமிழர் திருநாள். பொங்கல் பொங்குவோம், சூரியனுக்கு நன்றி கொள்வோம். It is the year 2026. It is the month of January. It is cold now. Thai Pongal is the Tamil festival. Let's celebrate Pongal. Let's thank the sun. நன்றி, வணக்கம். இங்கே அம்மாவை பார்த்து கொண்டு வாசிக்கிறீங்க கீரன். வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கு. எனிவே வெல் டன். அப்போ அது டாபிக் 14. மகிஷா இப்போ இது 2026
2026 ஆண்டு இது தை மாதம் இப்போ குளிர் காலம் தைப்பொங்கல் தமிழ் திருநாள் தைப்பொங்கல் பொங்குவோம் சூரியனுக்கு நன்றி கூறுவோம். This is the year 2026. It is the month of January. Now is the cold season, winter. That Thai Pongal is the time of festival. Let us Pongal. Let us sing the song. Nanti Fargan. ஓகே மகிஷா, ஹாப்பியா? டாபிக் 14. Yes. ஓகே, கெட்டிக்காரி, அழகா வாசிச்சிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். Nandri. நன்றி. Nandri Mama. நன்றி, வணக்கம். Equipping Clouds, level 1 to 14. Angaritalum, Tamantilum, Melody, Saramahar, Pasiangul, Idu, Different families. Arati, Mama families. You have topic 15 there? Yes. Yeah, okay, stay for few minutes. Idu, Madam, each January, Ipor, Kolakalam, now it's a winter. Taipungal, Tamal, Ternot. Taipungal is Tamal Festival. Pungal, Pungalu. We may mail rice with free rice. We pay the Suryaku and great Kudabu. We pay pressure for some. வணக்கம். நன்றி, வணக்கம் ஜஹிதன். ஓகே, அழகா இருக்கிறீங்க. இது 2026 ஆண்டு. It's 2026 year. இது தை மாதம். It is month of January. எப்போ குளிர் காலம். It's winter now. தை பொங்கல் தமிழ் திருநாள். பொங்கல் is Tamil people's festival. பொங்கல் பொங்குவோம். Let's make பொங்கல். சூரியனுக்கு நன்றி கூறுவோம். Let's say thanks to sun. ஓகே, World Rainy Day, January 4th ஆகும். தை பொங்கல் தை 1 தீகதி January 15th Thursday ஆகும். தலைப்பு எனது பள்ளி வகுப்பில் முதல் வாரம் குறிப்புகள் எடுத்து முதலில் ஆங்கிலத்தில் நீ கலங்க எழுதிப்பேன். அம்மா உதவியுடன் தமிழில் விளங்கி எழுதுங்கள். I am happy to back to learnability. When I see my friends, I will greet them. I will tell them about my holidays. I will ask them about their holidays. We will talk about going outside. எனக்கு லண்டன் பில்லிட்டிக்கு திரும்ப போவது மகிழ்ச்சி. நான் எனது நண்பர்களை பார்க்கும் போது அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லுவேன். நான் அவர்களுக்கு எனது விடுமுறை பற்றி கூறுவேன். நான் அவர்களுடைய விடுமுறை நாட்கள் பற்றி கேட்பேன். நாங்கள் அன்று வெளியே போவது பற்றி கதைப்போம். நன்றி. ஆங்கிலத்திலும் எழுதுங்கள். பந்து ஒன்றுடன் சத்தமாக சொல்லி பல முறை பயிற்சி செய்து பின் காணொளி செய்யுங்கள். எனது கையில் பந்து, I got ball in my hand.
பந்தை எறிவோம், throw the ball. பந்தை பிடிப்போம், catch the ball. பந்தை கீழே வைப்போம், let's put the ball down. பந்தை நிலத்தில் கடையில் விரும்பி வாங்கும் 5 பொருட்கள்: ரொட்டி, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், பாலாட்டை கட்டி, முந்திரி. தமிழில் எழுதி வாசியுங்கள். ட்ரெஸ், ஆடை, ஹேட், தொப்பி, கிளவ்ஸ், கையுறைகள், சாக்ஸ், கழுரை, ஷூஸ், காலணி, ஜாக்கெட், மெலுரை. காலுறை, காலணி. தமிழில் எழுதி வாசியுங்கள். மில்க், பால், டீ, தேநீர், காபி, சுகர், சர்க்கரை, ஹாட் வாட்டர், சுடநீர், கப், கொப்பை, ஜூஸ், சாறு. கடிகாரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்தன், சுத OVP Club, Level 2, Topic 14, my OVP 34. தகவல் அறிவோம். World Wild Day, January 4th, ஆகும். தாய் பொங்கல் தாய் முதலாம் திகதி January 15th, Thursday ஆகும். தலைப்பு எனது பள்ளி வகுப்பில் முதல் வாரம். My first week at college. My college started on 6th of January 2026. I had travel training on my first day. I got the bus to go Wetherspoons in Bromley with my teachers and friends. I bought hot chocolate in the Wetherspoons. The next day was Wednesday. I had community access. The next day was Wednesday. I went to meet the people at the health center. On Thursday, I had cooking lessons. I went to the supermarket. I bought ingredients for ham and cheese sandwich. I learned how to make sandwich. எனது கல்லூரியில் முதல் வாரம். எனது கல்லூரி தாய் மாதம் 6ஆம் திகதி தொடங்கியது. முதல் நாள் விரைவான பயிற்சி இருந்தது. நான் எனது ஆசிரியர் மற்றும் நண்பர்களுடன் பஸ்ஸில் வெதர்ஸ்பூன் கடைக்கு சென்றேன். அங்கு ஹாட் சாக்லேட் பணம் வாங்கி குடித்தேன். மறுநாள் புதன்கிழமை சமூக அணுக்கள் பயிற்சிக்கு ஹெல்த் சென்டர் போனேன். வியாழக்கிழமை சமையல் பாடம் இருந்தது. பால்போல் அங்காடி சென்று சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள் வாங்கினேன். நான் ஹாட் ஹாம் சாண்ட்விச், ham and cheese sandwich செய்யும் முறையை கற்றுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். கடிகாரம். முதல் வாரத்தில் என்ன செய்தீங்கன்றது அழகா தந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் ஆதித்தனுக்கு. ஜஹீதன். அந்த வீடியோ ஷார்ட் வீடியோ. இதை பாருங்க, அம்மாவுடன் சேர்ந்து பாடுங்கள். அம்மா, அப்பா, அக்கா, நவரே, ஆடை, அணிகள் அளிப்பவரே, இனிய உணவும் தருவீரே, கடவுள் பாதம் தொழுவோமே. சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஜஹீதன். திருப்பி செய்யுங்க. OVP class level 1 to 15. தந்தை ஒன்றுடன் சகமாக அம்மாவுடன் சேர்ந்து பயிற்சி செய்து பின் காணொளி செய்யுங்கள்.
எனது கையில் பந்து. என்ன சொல்லுவீங்க? Ball is in my hand. Ball is in my hand. Then பந்தை எறிவோம். எறியுங்க அப்போ. Through the ball. Through the ball. Okay. பந்தை பிடிப்போம். என்னண்டு Catch the ball. Catch a ball. Catch the ball. Then what is that? பந்தை பிடிப்போம். catch a ball. பந்தை கீழே வைப்போம். கீழே வைங்க அப்போ. Put down. Put down. Yeah, பந்தை put down the ball. The ball. மற்றது பந்தை லத்தை தட்டுவோம். bounce the ball. the ball. இங்க bounce பண்றது. bounce the ball. பேருந்து பந்தை பந்தை சுழற்றுவோம். spin the ball. காலால் உதைப்போம். kick the ball. இடது வலது கைகளால் மாற்றுவோம். இடது என்னது Exchange the ball. Left to right. எழுதுங்க left to right. Exchange Left to right. Exchange the ball. Left to right ball. Exchange the ball. Left Left to ball. right. இடது வலது கை. இடது வலது மாற்றுங்கள். கைகளால் மாற்றுவோம். இடது கை மற்றது என்னையா? கைகளால் அணைப்போம். அணைப்போம். ஹக் பண்றது. Hug பண்றது. Hug the ball. Hug the ball. Hug the ball. Very good. ஓகே, வெல் ட்ரை. ஆனால் ஸ்டாண்டில் இங்கே வச்சு போட்டு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாடி இருக்கலாம். பார்க்கலாம். வாழ்த்துக்கள் ஜஹிதனுக்கு. வணக்கம் அம்மா. எந்த பேர் டிஷன்? லெவல் 3 OP 55. எனது பேர் மைனி. எனது பேர் எனக்கு விருப்பம். I like my name. Another pair. What to Amma. My father and mother named me. And name was written Dishan and the Cooper the West. They called me Dishan at home. Another Nanbalahan Padasalayam Dishan Cooper the West. My friends also call me Dishan at school. Now another parent Virpam. I like my name. Milk, Paul, tea, Danny, coffee, Kopi, Mama, what happened? Sanga, Very soon. Mama, what happened? Nothing. You are here. Mama, another meeting. cup, Yes. Because of question. Kopai, juice, Which question? Which question? Palam, No, you are in now. Which question? Party, half of the ale is half of the dress. Arina, Kachi, Palan, Kachi, what is cool is old. நன்றி, வணக்கம் மாமா. ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மாமா தாக்கம் தந்தது பின்னித்தான் பார்ப்போம். நிஷான் Suda OVP Club Level 2 Topic 15 My OVP 35 தகவல் அறிவு உலக தமிழ் மொழி நாள் World Tamil Language Day January 2nd Sunday ஆகும். 5 பதில்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வாசியுங்கள். கடையில் விரும்பி வாங்கும் 5 பொருட்கள்
ஒன்று cloth ஆடைகள், இரண்டு shoes காலணிகள், மூன்று snacks சிற்றுண்டிகள், நான்கு vegetables மரக்கறிகள், ஐந்து fruits பழங்கள், விரும்பி ஐந்து நிறங்கள், மூன்று ஒன்று white வெள்ளை, இரண்டு red சிவப்பு, மூன்று yellow மஞ்சள், நான்கு green பச்சை, ஐந்து blue நீலம். தமிழில் எழுதி வாசியுங்கள். மூன்று dress ஆடை உடை, இரண்டு hat தொப்பி, மூன்று gloves கையுறைகள், நான்கு socks காலுறைகள், ஐந்து shoes காலணிகள், ஆறு jacket சட்டை மேலுடை. அம்மாவுடன் சேர்ந்து பாடுவோம். அம்மா அம்மா அப்பா ஆனவரே, ஆடை அணிகள் அணவிரே, இனிய உணவும் தருவிரே, கடவுள் பாதம் தொழுவோமே. அம்மா அப்பா ஆனவரே, ஆடை அணிகள் அணிவிரே, இனிய உணவும் தருவிரே, கடவுள் பாதம் தொழுவோமே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சிறப்பாக இருந்தது. ஆதித்தனுக்கு பாராட்டுக்கள். வணக்கம் பாபா, நான் கேள்வி. Kiran, can you hear me? Yes. Okay, right. Level 1, chapter 15, 18th of January 2026. Yanadi Tiger, Paddy, Paddy Arrivo, Paddy Pedipo, Paddy Kelly, Viper, Paddy Director, Tatuvo, Paddy Sukuvo, Kanal Utipo, Irati Malati Kaiger Mativo, Kai Kanal Adipo. கைகளால் அணைப்போம். Again, எனது கையில் பந்து, பந்தை எறிவோம், பந்தை பிடிப்போம், பந்தை கீழே வைப்போம், பந்தை நிலத்தில் தட்டுவோம், பந்தை சுற்றுவோம், காலால் உதைப்போம், இடது வலது கைகளில் மாற்றுவோம், கைகளால் அணைப்போம். அம்மாவுடன் சேர்ந்து பாடுவோம். அம்மா அப்பா ஆடவரே, ஆடை அணிகள் அணிவீரே, இனிய உணவு தருவீரே, கடவுள் பாதம் தொழுவோமே. அம்மா அப்பா ஆனவரே, ஆடை அணிகள் அணிவீரே, இனிய உணவு தருவாரே, கடவுள் பாதம் தொழுவோமே. நன்றி வணக்கம். பாய். சரி. ஆனா ஓகே, அம்மாவோட சேர்ந்து பாடினீங்க. ஆனா போல் பாஸ் பண்ணி விளையாடல. Where are you going? Mom, to eat. Are you going to eat now? Yeah. Okay, answer me. I said you have to hold the ball and play with your mom.
பந்தை எறியுங்க, பந்தை பிடியுங்க, பந்தை வையுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் we will do together, okay? Yes, ma'am. சரி, அப்போ ஓடி போய் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. கடும் பசியில் இருந்திருக்கிறார், போயிட்டார். நன்றி பவன். இரு போட்டவன் அடுத்ததுக்கு வாங்க. இது அடுத்தது இது பவன் தான் வருதில்லை. பவன் பாருங்க. 14. My topic 34. My name என்ன பேர்? Oh, your name? Bhavan. Well done. Bhavan, இது 2026 2026 ஆண்டு. இது பவன், இது தை மாதம். இப்பொழுது குளிர் வருது. மற்றவர்களுக்கும் கேட்க இல்லையா? எனக்கு கேக்குது மாமா, பவனுக்கு படிப்பிக்கிறது. ஓ, வருது. The Discord support system is really bad and my account got deleted. Yeah, I made a new account now, which is good. பொறுங்க வாரன். திருப்பி கேளுங்க ஒருக்கா. காலம், தை பொங்கல் வருதா இல்லையா? வருது. ஏன் பவன் என்ன செய்யுங்கன்னா ஒருக்கா மியூட்டை பண்ணிட்டு திருப்பி ஒரு ஆன் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க ஒருக்கா. கட் பண்ணிட்டீங்களா? சரி, வந்து கொண்டு திடீரெண்டு கேட்க போயிட்டு தான். ஸோ மகிஷாட இன்னும் ஒரு ஆக்கம் இருக்குல்ல 14. ஓ மாமா, அதுல முதலாவது வீடியோ கூட வேலை செய்து இல்ல மாமா, ரெண்டாவது வீடியோ போடுங்க. சரி, ஓகே. இந்த போன் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டு மாமா. இனி வர்ற ஆக்கங்களை நான் நம்மளோட அப்பாட வீடியோ போன் நம்பர்ல இருந்து அனுப்புறேன் மாமா. அப்பாட போன் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கிறேன் மாமா. இந்த போன் சரி. நன்றி மாமா, நன்றி. இதுக்கு கீழே ஆர்டிக்கும் கீழே தான் அடுத்த வீடியோ இருக்கு மாமா, அதான் பிளே. இது மகிஷா தானே? மகிஷாட ஆக்கம் தான் மாமா. இதுக்கு முதல்ல வீடியோ வேலை செய்யும். இதை போடட்டா? இதுக்கு கீழே இந்த வீடியோ திரும்பி அனுப்பி இருக்கிறோம். சரி, ஓகே. அப்ப பவன் கேளுங்க. 1. Topic 14. My topic 34. My name என்ன பேர்? Oh, your name? Bhavan. Well done. இது பவன், இது 2026 2026 ஆண்டு. இது பவன், இது தை மாதம். இப்பொழுது பவன், குளிர் காலம். தை பொங்கல், தமிழ் திருநாள். பொங்கல் பொங்குவோம், சூரியனுக்கு நன்றி கூறுவோம். This year 2026. This month பவன், this month என்ன month? ஜனவரி. சொல்லுங்க, ஜனவரி. This month winter season. This month என்ன செலிப்ரேஷன் செய்வோம்? தை பவன், தை பொங்கல். நாங்க பொங்கி சாப்பிட்டுறாங்களே, தை பொங்கல் பொங்குவோம். சன்னுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? சன்னுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.
ஓகே, தேங்க்யூ சொல்லுவான். ஓகே பவன், குட் பாய், ஹை ஃபை. வெல் டன். அப்ப பொங்கேக்குள்ள பார்த்து ஒண்ணுண்டாரோ. அவர் அரிசி போட்டவர். நீங்க அதை வீடியோ பண்ணிருக்கலாமே, என்ஜாய் பண்ண. நான் முதல்ல விளங்கியிருந்தா வெள்ளனவே அம்மாவும் பிள்ளையும் பொங்குறத படம் எடுத்து வீடியோ பண்ணுங்க. இந்த அப்பாக்களை சொல்லேன்னு கோவிக்காதீங்க, அப்பாக்கள் வந்து நிக்கணும் கட்டாயமா, சரியா? அப்ப அம்மாக்கள் பிள்ளையும் சேர்ந்து பொங்குறத ஒரு ஆக்கமா செய்வோம்னு பார்த்தா லேட்டா போச்சு. சரி, பரவாயில்ல, நன்றி, வாழ்த்துக்கள் பவன். ஓகே, மகிஷா டாக்கம். இந்த வீடியோ தான் மாமா வேலை செய்தில்ல மாமா. இதுவும் வேலை செய்யல. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு அடுத்ததா தான் மாமா இன்னொன்று இருக்கு. இது சரி. ஆத்விக்கு கீழே தான் அந்த வீடியோ வருது, திரும்பி அனுப்புனது. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. ஆத்விக்க போட்டுட்டு OVP 54 level 3 first week at school. I met my friend Nan and the number Sandita. I met my teacher Nan and the Assyrian Sandita. I play football. Nan கால் வந்து விளையாடுவேன். I'm learning about coins in math. நான் coins பத்தி படித்தேன். I love my school. எனக்கு பிடிக்கும் இந்த ஸ்கூல். நன்றி, வணக்கம் மாமா. நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழ் பள்ளிக்கூடத்தில் பொங்கல் விழா ஆண்டல் இருந்தவியல் பார்க்கலாம். ஓகே, வணக்கம். பந்து பாலோட கையில் பந்து, எனது கையில் பந்து, பந்தை எறிவோம், பந்தை பிடிப்போம். சத்தமா சொல்லணும். பந்தை பிடிப்போம், பந்தை கீழே வைப்போம், பந்தை நிலத்தில் தட்டுவோம், ரைட். பந்தை சுழட்டுவோம், சுழட்டுவோம், பந்தை காலால் உதைப்போம், வலது இடது கைகளில் மாட்டுவோம், கைகளால் அணைப்போம். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க. There's a ball in my hand. Let's catch the ball. Left around. Let's hit the ball. The foot. The fish. And the right hand. With the hands. பத்த வச்சுட்டு அம்மாவுடன் சேர்ந்து பாடுங்கள். அம்மா அப்பா ஆனவரே, ஆடை அணிகள் தருவீரே, இனிய உணவும் தருவீரே, கடவுள் பாதம் தொழுவோமே. நன்றி, வணக்கம். ஓகே, எப்படி இன்ட்ரெஸ்டா செய்தாவா சொல்லி கொடுக்கும்போது?
ஆமாமா அவ அந்த நான் ஆங்கிலத்துல எழுத சொல்றதுக்கு முதலே அவ அந்த ஒரு வார்த்தையும் திரும்பி ஆங்கிலத்துல சொல்லி சொல்லி பார்த்தவ முதல் ஆ வீடியோ மேக் பண்றதுக்கு முதல் வீடியோ மேக் பண்ணிக்கல வரைக்கு வரி சொல்லிக்கல அவ இதை தான் தமிழ்ல மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன் முதல்ல. அது பரவாயில்ல, தானாக தான் சொல்கிறா. ஆனால் அவൾക്ക് விளங்கி இருக்குது தமிழ் வீடியோன்றபடினால. ஆனால் இப்போ முதல்ல அவள் இங்கிலீஷில் தான் சிந்திக்கிறான்னு நினைச்சா நீங்கள் அதுக்கு இடம் கொடுங்க. அதை வலுக்கட்டாயமாக மாற்ற வேண்டாம். பிறகு இப்போ எழுதுறத வாசிக்கல அவൾക്ക് முதல்ல இங்கிலீஷில் அவൾക്ക് ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சா முதல்ல இங்கிலீஷில் செய்து பிறகு அது தமிழுக்கு மாற்றுங்க. அதில் ஒரு தவறும் இல்லை. என்ன சிலருக்கு சில நேரங்களில் கம்ஃபர்டபுளாக இருக்காட்டி என்ன செய்வேன்னா மறுத்துடுவோம். கணக்கு நாங்கள் இந்த வேறு பிள்ளையில் பார்க்கல வளர்ந்து கொண்டு வரைக்கல 12-13 வயசு தாண்டிக்கல மறுக்கிறதுக்கு முக்கிய காரணம் வீட்டில் அம்மாவோ பள்ளிக்கூடத்தில் டீச்சரோ கொஞ்சம் புஷ் பண்ண தொடங்க அந்த பிள்ளை இது என்ன இது தேவையில்லாத போல கண்டு விட்டுருவேன். அதனுடைய அவியலுக்கு இயல்பாக எது சிந்தனையில் ஓடுதோ அதை கொண்டு வரலாம். ஆனால் நாங்கள் தமிழுக்கு கொண்டு வர முயற்சி செய்யலாம், அது தப்பில்லை. வரையில்லைன்னா புஷ் பண்ணக்கூடாது. விருப்பமா இருக்கிறான் நல்ல விருப்பமா இருக்கிறான். அந்த முதல் எழுதுறதுக்கு முதலே அதை ஆங்கிலத்துல ஒரு சொல்லிட்டு தான் அப்புறம் அதை தமிழ்ல எழுதுறா தனக்கு என்னென்று விளங்கிட்டு. அதுதான் நான் சொன்னேன். அது அவைக்கு சௌகரியமா இருக்குது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கூட பழக்கப்பட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 3 வயசுக்கு முதல்ல என்று சொல்லிச்சுன்னா திருப்பி மாறிக்கொண்டு வரலாம். சரி, அப்புறம் நீங்கள் பள்ளிக்கூடம் போகணுமென்றபடியா இங்கிலீஷை தான் கூட சொல்லிக் கொடுக்கவோ. கரெக்டா, நிச்சயமாக அது தவறில்லை. அது பேச்சு வர்றதுக்கு தாமதமாகிறதும் சரியாக தாமதமாகிறது கூட அது வெவ்வேறு காரணங்கள் வெவ்வேறு பேருக்கு வரும். அது எல்லாருக்கும் யாருன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த இப்போ ஓரளவுக்கு ஓடி ஆடி விளையாட தொடங்கினா இப்போ நீங்கள் கூட மற்ற வேலைக்கு நீ வேறு குடும்பங்களை பார்த்தா எல்லாம் அதை சொல்லணும். அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து வாழ தொடங்கினா இந்த நிலை பாதி மாறும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பிள்ளைகளுக்கு ஹைப்பராக இருக்கிறோம் என்று சொல்லி நினச்சி கொண்டு நாங்கள் கொஞ்சம் வெளியால் பழகிறது சின்ன வயசில் குறைக்க பார்த்துருப்போம். சில பெற்றோர்கள் முற்றுமுழுதாவே மற்றவர்களோட பழகக்கூடிய வாய்ப்பை தவிர்த்திருப்போம். ஏனென்றால் எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு மற்றவையில் இது குழப்பீரும் என்ற மாதிரி. அப்படி அல்ல, அது கொஞ்சம் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களோட சேர்ந்து செய்யணும் என்றது தான். அப்போ பேச்சு என்றது ஒரு பக்கம், அவை பழகி தாங்களாக முயற்சி எடுக்கிறதுன்றது இன்னும் ஒரு பக்கம். ரெண்டையும் சேர்த்தே குழப்பக்கூடாது. ஆனால் அந்த ஜிபிட்ட போனால் அவியல் ஆக்கள்கிட்ட ரெஃபர் பண்ணி விடுவினோம் எல்லாம். சரி, ஓகே ஓகே. ஆங்கில வார்த்தைகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்தவங்க அந்த புள்ளா வர இல்லை கையெழுத்து கொண்டு பொருட்களை தொட்டு காட்டுவாவே தவிர வார்த்தையா யூஸ் பண்ணல. பிறகு 4 வயசுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வடிவா தாராளமா கிடைக்கிறாங்க. தமிழ்லயும் நல்ல ஈடுபாடு இருக்குமாமா. நல்ல முதலாவதா அது விளங்கி கொண்டுட்டு பிறகு அவனுக்குள்ள வாங்க. ஆனால் அந்த தெரபி செய்கிறாக்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாக்கள் இந்த சோஷியலைஸ்ன்றது ஒரு சமூகமாக இந்த பிள்ளை சேர்ந்து கூட பழகி வாழ்கிறதுக்கான முறைக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அதனால தான் அந்த சிக்கல் இன்னும் தாமதமாகிறதுக்கு காரணம். பிறகு ஓரளவுக்கு கதைகள் வர தொடங்க. இப்போ எனக்கு தெரியலை பவனுக்கு என்ன நடந்ததுன்னு சரியாக புரியலை. ஆனால் ரிவர்ஸ் பண்ணி பார்க்க தேவையில்லை, இன்றையிலிருந்து தானே வாழ்க்கை. அப்போ சின்ன வயசில் பவன் கூட அவர் கூட ஹைப்பராக இருந்திருப்பார் நினைக்கிறேன். என்ன ஒன்றும் பிள்ளை இல்லை, ஒரு இடத்துல இருக்க மாட்டினோம், ஓடி திரும்பினோம், அதை தொடையினோம், இது எடுப்பினோம், இதுதான் இது எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்குது. ஆனால் இந்த நிறைய இடத்துல போய் பழகி வளரைக்குள்ள அதுக்கான சந்தர்ப்பம் குறைஞ்சுதோன்றது எனக்கு ஒரு சின்ன எண்ணம் பவன் வீட்டுல. அப்படி இருக்கேல மாமா. இவர் என்ன சொல்லுவோம், 10 வயது வரைக்கும் நர்சரிக்கு விட்டுருனான்.
அங்க ஹரோவில இருந்து நான் சேர்ந்து இருந்தேன் நான் அக்காவின் ஃபேமிலியோட இப்போ பிரைவேட் நர்சரி இப்போ லைக் ப்ரௌனிஸ் பட்டர்ஃப்ளைஸ் அத மாதிரியா இப்போ ப்ளே குரூப்புகளுக்கு பிளே குரூப் மாதிரி நர்சரிக்கு இப்ப 3 மாதத்திலேயே நான் அந்த சில்ட்ரன் சென்டருக்கு கொண்டு போயிருக்கே இவர் அந்த மற்ற பிள்ளைகளோட திங்ஸ்களை பறிச்சு அவையுடன் ஹர்ட் பண்ண வழிக்கிட நான் அந்த பேரண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண நான் கொஞ்சம் விலத்தி இந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். ஏனென்னா ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு சங்கடமான நிலைமை. ஏனென்னா அவியல் மற்ற பிள்ளைகளையும் பார்க்க வேணும். நான் சொல்ற சோசியலைசிங்ன்றது ப்ளே குரூப்போ அல்லது நர்சரியோ இல்லை. நான் சொல்றது எங்கட சமூகத்துக்குள்ளால அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வீட்டுக்கிட்ட ஒரு பார்க்கில் ஓப்பன் பிளே ஃபீல்டு இருக்கும், அங்கே போய் தினமும் பழகிற பக்கங்கள் அதுகள் கூட்டும் போது இவர்களுக்குள்ளான மாற்றம் வேகமாக வளர்ச்சி வரும். அதான் என்ன செய்யறது எனக்கு எங்கட கம்யூனிட்டியா கூட இல்ல இருக்கேல பெருசா. ஆனா நான் மேக்சிமம் கூட்டி கொண்டு போறது அப்ப அவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன இப்ப நான் பழகுற ஆட்கள் எல்லாரும் இவரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் என்னபடியா நான் தொடர்ந்து முயற்சி செய்து கூட்டி கொண்டு போறேன். ஆனா இவற்றை அந்த அந்த பிஹேவியர் இது கொஞ்சம் கூட கூட இது கேட்க எங்கட கம்யூனிட்டி ஆக்களும் கொஞ்சம் விலத்தி அதுக்காண்டித்தான் இந்த அழகிய மலர்கள் எண்ணமே 2018 உதயமானதுக்கு காரணமே இது. நாங்கள் சமூகம் விழிப்புணர்வு காணாதென்று விளங்கிட்டது. ஆனால் இப்ப அதல்ல. இப்ப நிறைய இடத்துல இதை பற்றி வடிவா நோமலாகவே கரைக்கிற நிலைமையில் கூடிக்கொண்டு போகுது. ஆனா இப்ப இந்த டிஎஸ்சி ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு போக அந்த நேரங்கள் இப்படி பவன் அவற்ற மற்றவர்களோட கூடி விளையாடுறதோ அது மற்றவை எல்லாரும் இவரை கூப்பிட வழிகிட்ட உடனே அவர் சரியான சந்தோஷமான ஒரு இப்ப தண்ணி எல்லாரும் கூப்பிடினோம், அதுதான் எல்லாரும் பழகினோம். அவருக்கு இப்ப எங்கட கம்யூனிட்டிக்குள்ள வரைக்கும் நாங்கள் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்க மாட்டோமே, அவரை ஃப்ரீயா விடுவோம். மற்றவையோட சேரவோ அல்லது மற்ற சாமானி எடுத்து வாய்க்க வைக்கவோ அல்லது அன்னைக்கு எங்கட கம்யூனிட்டி ஆக்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எங்கட டிஎஸ்சி பிள்ளைகள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஏதோ உண்டு, அவைக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகள் தான். இப்ப நாங்கள் அதுல இவர் கூட ஃப்ரீயா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ற, ஹாப்பியா இருக்கிற அந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க தூர இருக்கிறீங்க, அது ஒரு சிக்கல் தான். ஆனால் ஏதோ நீங்க டிரைவ் பண்ணுவீங்க தானே? இல்ல. ஓகே, அப்ப இவரை நம்பி இருக்கணும் என்ன? அதே மாதிரி மைசா அம்மாவும் டிரைவ் பண்ண மாட்டீங்க என்ன? இல்ல மாமா, நாங்களும் அப்பாவை நம்பிதான் அப்பா வெளிநாளும் வேலைக்கு போறாங்க. இல்லை அது சரி, அவியலை குழப்பினா பிறகு வாழ்க்கை அடி கொண்டு போயிடும். பிறகு அவியல் வரக்கூடிய ஃப்ரீயான நேரங்களில் இப்போ பவன் அம்மா எழுதுவா, பவன் இந்த பீச் he will be joining late and பீச் அண்டா ஓடிடுறார். ஆனால் அங்கே போய் தனி இவற்றை அந்த சேலஞ்சிங் பிஹேவியருக்காக நான் வீட்டை கூட வச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி அவரை பார்க்க அல்லது ஏதாவது அவுட் ஆஃப் ஏரியாவில கூட அவரோட நாங்க ஸ்பெண்ட் பண்றது கூட வெளியிடங்கள்ல மாத்திரம் தான். அது சரியான சிறப்பு. நான் சொல்ல வர பாயிண்ட் அதுக்கு அடுத்த கட்டம் இவியல் பிள்ளைகளோட சேரக்கூடிய வாய்ப்பு. இப்ப டிஎஸ்சி பிள்ளைகளோட சேர்றத மேக்சிமம் யூஸ் பண்ணி கொண்டு நாங்க ஒரு சமூகத்தை கண்டுபிடிக்கணும். உங்களோட இருப்பிடத்துக்கு கிட்ட அது எந்த மொழி பேசுறதுனாலும் கவலைப்படாதீங்க. எங்கட பிள்ளைகளோட பழகுற வாய்ப்பு மட்டும் வேணும். சரி, ஆனால் மைசா அம்மாட்ட ஒரு கேள்வி. மைசா சின்ன வயசுல ஹைப்பரோ? பெரிய லெவல்ல ஹைப்பர் அண்ட் இல்லமா, ஒப்பிட்டு ரீதியா அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இல்ல. அதான் ஒவ்வொருத்தருக்கு சேர்ந்து விளையாடுவா எல்லாம் செய்வா. ஆனா அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ற அளவு தான் எதையுமே யூஸ் பண்ண தெரியும். சில என்னோட நிறைய தனியாக கேட்க பார்த்து சில பாட்டுகளை கூட கம் பண்ணுவா. அதான் இல்ல தனிவ பவனை பார்த்தீங்களா, அவர் தனியா பாடுறார், அது கதைக்கிறார். ஏனென்றால் அவியல் அந்த அந்த தனிய தங்களுக்குள்ள இப்ப வேற பிள்ளை இல்லாதபடியே நான் இதை உங்கள் 2 பேரோடையும் ஓப்பனா கதைக்கிறேன். தங்களோட உலகத்தை அவ கட்டி அமைச்சிருக்கணும். அதுல இருந்து அவ விடுபட வைக்கிறதுக்கு தான் இந்த சமூகம் வேணும்னு சொல்றவார். அது அவைக்கு பழகிட்டது, அது அவைக்கு விருப்பமாகவும் இருக்கும்.
அவை தாங்கள் நினைக்கிறது இல்லை. விளையாடுறாரு. அப்போ ஓ, சின்ன ஓ. நானும் அவரோட இல்லத்துல இருந்து நான் என்னோட சின்ன பிள்ளையா அவ ஒரு நான் 2 வயசு அவருக்கு 2 வயசு அப்படிதான் நாங்க விளையாடுறது சின்னதுல கூட. அவைக்கு விருப்பமும் இருக்குது. அவைக்கு வெளியில கதை சத்தத்தை வெளியில விட மாட்டான். ஆனா நான் திரும்பி அவளை வேலை செய்யக்குள்ள பார்த்தா தனியா ஏதாவது ஒரு டொய்யோட ஏதாவது ஒரு சவுண்ட் வேற கதைக்கும். அந்த என்ன சொல்றது ஆப்பிள்னு சொல்லுவா அல்லது கலர் ரெண்டுவா அந்த கலர்ல பேர்களை சொல்லுவா இது ரெண்டு இதான்னு சொல்லி. அப்ப எனக்கு உலகம் அவருக்கு வார்த்தை வருது. அப்ப அவருக்கு கதைக்கலும் அவ கதைக்கிறா இல்லை. அதுதான் முதலாவது ரெண்டுமே பண்ணேன். அதுக்கு பிறகுதான் நான் நர்சரிகளுக்கு போயிட்டு தானே. இப்ப ஸ்கூல்ல நல்ல சப்போர்ட் மாமா. ஸ்கூல் விட விட்டு கொஞ்சம் தமிழ் பிள்ளைகள் இருக்குது. இவட வகுப்பண்டு இல்ல 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஒரு 7 பிள்ளைகிட்ட இருக்குது. அப்ப நாங்க அந்த ஒரு 1ஆம் ஆண்டுல இருந்து அதை தெரிஞ்சு ஒரு குரூப் வெளியில போயிட்டு ஆனா புதுசா திரும்பி 1ஆம் ஆண்டுல இருந்து வந்து சேர்ற அப்படி முன்னுக்கும் பின்னுக்குமான பிள்ளைகள் நிறைய பள்ளிக்கூடம் விட விட்டு நின்று அதுக்கு முன்னுக்கு ஒரு சர்ச்சின் ஒரு இது ஒன்று இருக்கு மாமா செமிஸ்ட்ரி ஒன்று அதுல விளையாடிட்டு வராங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கணும். இவாவும் விருப்பப்பட்டு போவாவோ. அவங்க நல்ல விருப்பம். எல்லாட்ட பேர்களும் தெரியும். அப்ப தான் இவட கிளாஸ் ஆல எடுத்தோன்னா நாங்க போய் மற்ற ஒரு ஆளு பேரை சொல்லுவோம். அவங்கள போய் நாங்க எடுப்போம். அவங்க அம்மா வரது கிடையில அப்ப எல்லாரும் அப்படி கூட்டிட்டு வந்து நடு கிரவுண்ட்ஸ்குள்ள நின்று விளையாடி கொண்டு நிற்போம். அப்ப டக்கு அந்த பிள்ளைகளும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கணும். எல்லா அம்மா மேரும் பிள்ளைகளுமே வந்து இவளை இருப்போம். அப்ப இவட்ட என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி நாங்க சாப்பிட்டதை சொல்லி இவ திரும்பி அதை சொல்ல வச்சு அப்படிதான் அந்த லாங்குவேஜை கொஞ்சம் இப்ப வெளியிட்டா ஆனது மாமா. அதுதான் அதைத்தான் நான் நல்ல உதவி. அது சிறப்பு. அப்படி வர்றதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதும் பவனுக்கும் அப்படி ஒரு சூழல் உங்களோட சூழல்ல கிட்டல ஏற்படுறதும் மொழி பார்க்க வேண்டாம். அதுல தமிழாக்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதாக்களோட விலகி கொள்ளுங்க. வேற வழி இல்லை. அவிகளை போராடி எங்களோட பிள்ளைய விளங்கி கொள்ளுங்க. அது வேத்தும் இல்லை. மற்றது சில அதுக்கான இந்த ஆக்டிவிட்டி கிளப்புகள்ல கொண்டே வர்றீங்கள எல்லாம். அது வந்து நீங்க ஜென்ரல் கிளப்புக்கு போகணும். இவருக்கான கிளப் வந்து தேடாதீங்க. அது எனக்கு அது கனவே இப்படி ட்ரை பண்ணியிருக்கிறேன். 10-15 வருஷம் எல்லாம் ட்ரை பண்ணி மாற்றம் இல்லை. அந்த இடத்துக்கு போனா எல்லாம் விளையாடுவினோம். அப்புறம் அங்கால வெளியில வந்தோன்னா மாற்றம் பெறாது. நான் என்ன கேட்குறேன்னா நீங்க பொதுவாக எல்லாரோடையும் இப்போ ஈஸ்டம் பொன்மாலை பொழுது நாங்கள் அப்படித்தான் யோசிக்கிறேன். நான் அது எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் வரணும். ஒரு தரத்துல இந்த ஒரு தரக்கு அது அந்த முந்தைய ஒரு ஸ்லீப் ஓவருக்கு ஏன் விடுறது என்றால் இப்போ ப்ரைமரி ஸ்கூல்லேயே ஸ்லீப் ஓவர்ன்னு போவோம். தமிழ் அம்மாக்கள் நீங்கள் விட மாட்டீங்க பிள்ளைகளை. ஆனால் இங்கே அது ஒரு கல்ச்சர். அந்த பிள்ளை போயிட்டு வந்து ஒரு நைட் அந்த தன் ஃப்ரெண்டோட தங்கிடுது. அடுத்த நாள் வரைக்குள்ள டூத் பேஸ்ட்லேருந்து ப்ரஷ்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுலேருந்து அவை அப்படி செய்தவியல் எனக்கு இப்படி வேணும் என்று புதுசாக கற்றுக்கொள்ளுங்க. அது இங்கத்தைய முறையாது. ஏன்னா ஊர் மாதிரி பக்கத்து வளவுகளுக்கு எல்லாம் இங்கே விளையாடையலாம் அதுங்களுக்கு. அப்போ இதுதான் ஒரு சந்தர்ப்பம். அப்போ இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் விளங்கி எங்களுக்கான சமூகத்தை தேட வேணும். அது பொது நிலையில் இருக்க வேணும். இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னே இருந்த நிலையை விட இப்போ சுகமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்களை பிள்ளைகளை விளங்கி கொள்ளினா விவேக்கு சரியான டேலண்ட் இருக்குன்றது இப்போ புரிய ஆரம்பிக்குது. சில பேர் அம்மாக்கள் படுற கஷ்டங்களையும் விளங்கி கொள்கிற உறவுகள் இருக்குது. இதெல்லாம் அனுபவப்பட தேவையில்லை. நாங்கள் சக மனிதர்களாக சேரக்கூடியவர்களை மெல்ல மெல்ல தேடணும். நீங்கள் பாக்ஷியாருக்கு போனதுக்கு காரணம் என்ன பவன் அம்மா? நான் பாத் அம்மா பாக்ஷியார்ல நீ பார்த்துருக்கு இல்ல பிரிஸ்டலுக்கு பக்கத்துல. பிரிஸ்டலா பிரிக்ஸ்டனா? பிரிஸ்டல் அதான் ஏன் அவ்வளவு தூரம் போனீங்க? இவர் கடை ஷாப் எடுத்தபடியா அங்கேயே அவர் செய்தாரு. ஒன்றும் செய்யலாத தேடுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுப்போம். அது திருப்பி அங்க வெளியில பழகிட்டு வர இவியல் மாறுவினம்ன்றதான் அந்த கதையா இருக்கும். சரி, கட் பண்ணப்பட்டு போச்சு. சந்தோஷம். அப்படி என்னால் மகிழ்ச்சி. அப்ப நாங்களும் விடைபெறுவோம். மகிஷா ஹாப்பி. ஓகே. அப்ப நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, ஓகே, சந்திப்போம். நாங்கள் பின்னேரம் 5 மணிக்கு சந்திப்போம். சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.